மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காப்பீடு சட்ட திருத்தம் 2025 பத்தி தான் பேச போறோம். இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு இருந்திருக்காங்க. வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ மக்களவையில் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவையில் ரெண்டுலேயும் மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்க. காப்பீடு சட்ட திருத்தம் 2025 நிறைய கேள்விகள் இருக்குது. குறிப்பாக இந்த அந்நிய முதலீடு 100 விழுக்காடுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உள்ளேயும் நிறைய இந்த ஒரு இதை சார்ந்து மட்டும் நிறைய கேள்விகள். குறிப்பாக ஒரு கேள்வி என்னென்னா, அந்நிய முதலீடு கொண்டு வராங்க அப்படின்றப்ப இந்த அந்நிய நிறுவனங்கள் வர்றப்போ 100 விழுக்காடு அப்படின்னு வர்றப்போ நிறைய கேள்விகள் இருக்குது. உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஆபத்து. அதே மாதிரி தகவல்கள் நம்மகிட்ட கூடிய நம்ம நாட்டு மக்கள் தகவல்கள் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அந்த நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா வெளியே போயிட்டாங்கன்னா இந்தியனுடைய பணம் அந்த பொறுப்பு யாருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு அந்த நிறுவனங்கள் உள்ளே வருவது, அதாவது இங்கே நிறுவனம் துவக்குவது அப்படிங்கிறது சாதாரண நிறுவனங்களால் முடியாது. ஏன்னா இன்சூரன்ஸ் துறை அப்படிங்கிறது ஒரு கடினமான தொழில். 5-10 வருடங்கள் ஆகும் அவர்களுக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் ப்ராஃபிட்ஸோ இல்லை லாபம் சம்பாதிப்பதற்கோ இல்லை மார்க்கெட்டில் கால் ஊன்றுவதற்கே பல காலம் பிடிக்கும். அதனால் எல்லா நிறுவனங்களாலும் இன்சூரன்ஸ் துறைக்குள்ளே வர முடியாது. அப்படியே வெளிநாட்டு நிறுவனங்கள் வருவது கூட ஒரு பல நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் பல நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்தியாவை நோக்கி வரும். ஏன்னா இந்தியா ஒரு வளரக்கூடிய இன்சூரன்ஸ் துறை கொண்ட ஒரு நாடு. அதாவது இப்போ பல நாடுகளில் பார்க்கும்போது அங்கே ஒரு சேச்சுரேஷன், அதாவது அதற்கு மேலே அங்கே வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டிய ஒரு காலகட்ட வந்தாச்சு. இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வளர்ந்து வரக்கூடிய தருவாயில் இருக்குது. கொரோனாவுக்கு பிறகு தான் அந்த மருத்துவ காப்பீடு குறித்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிய வந்திருக்கு மக்களுக்கு. பெரிய நிறுவனங்கள் தான் இங்கே வரும்னு சொல்கிறீங்க. பெரிய நிறுவனங்களால் தான் வர முடியும். ஏன்னா அந்த சட்டத்திட்டங்கள் ஐஆர்டிஏவுடைய சட்டத்திட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் வர சிறு நிறுவனங்களால் கால் பதிக்கவே முடியாது. ஏன்னா முதலீடு அவ்வளோ கொண்டு வரணும். அப்போ அவ்வளோ பெரிய முதலீடு வருதுன்னா, பெரிய நிறுவனங்கள் வருது அப்படின்னா அவங்க நிறைய திட்டங்கள் வச்சிருப்பாங்க. எப்படி இந்த இன்சூரன்ஸ் பொறுப்பை மக்களை கவருது, வாடிக்கையாளர்கள் எப்படி கவருதுன்னு வச்சிருப்பாங்க. நிறைய டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்கும். அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் பாதிக்கப்படும் இல்லையா? இல்லை அப்படி இல்லை. எப்படின்னா இப்போ 90களெல்லாம் பார்க்கும்போது வங்கித்துறை இப்படி தான் இருந்தது. வங்கித்துறை 90-91க்கு முன்னாடி பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகு அந்த லிபரலைசேஷன் வந்ததுக்கு பிறகு, குளோபலைசேஷன் வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் பல தனியார் வங்கிகள் வந்தது. வங்கிகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய பல வங்கிகளும், இந்தியாவுக்கு சிட்டி பேங்க் போன்ற பல வங்கிகள் வந்ததை பார்த்தோம். இது போன்ற வங்கிகள், வெளிநாட்டு வங்கிகள், தனியார் வங்கிகள் வந்ததுக்கு பிறகு தான் அந்த துறையே ஒரு பெரிய வளர்ச்சி கண்டது. இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளுக்கு அது ஒரு பலமாக, ஏன்னா அவங்க ஏற்கனவே கால் ஊன்றியதுனால இந்த வங்கித்துறை வளர்ச்சியில் அவர்களும் பெரிய அளவு பலன் அடைந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, தனியார் துறை இன்சூரன்ஸ் துறையில் வருவதற்கு முன்பு வரைக்கும் எல்ஐசி மட்டும்தான் இந்தியாவில் கோலோச்சி கொண்டிருந்தது, ஒரே நிறுவனமாக இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் துறை வந்ததுக்கப்புறம் தான் இந்த மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் ஆனதை பார்த்தோம். அது எல்ஐசிக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆனதே கண்கூடாக கடந்த 20-30 ஆண்டுகளாக பார்க்குறோம். அதனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறுவனங்களால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. மாறாக இந்த துறை பன்மடங்காக வளரும், வேலை வாய்ப்புகள் பெருகும். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய தரம் வாய்ந்த நுட்பங்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அது எல்லாரையுமே அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, 90களில் அந்த ஏடிஎம்ங்கிற கான்செப்ட் இல்லை, கிரெடிட் கார்டுங்கிற கான்செப்ட் இல்லை. இதெல்லாம் தனியார் வங்கிகளும் வெளிநாட்டு வங்கிகளும் வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு அப்படி ஒன்று இருக்குங்கிறதே தெரிஞ்சுது. அதனால் புதிய விஷயங்கள், புதிய ப்ராக்டிசஸ் எல்லாம் வருவதற்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடைய தொழில்நுட்பம் நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். அது இருக்கக்கூடிய துறையை பன்மடங்காக வளர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது. அவர்களும் வளருவார்கள். ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும்போது, பல நிறுவனங்கள் வரும்பொழுது அந்த மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் ஆகிறத பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நம்மளுடைய 145 கோடி மக்களுடைய எடுத்து நம்ம பார்க்கும்போது இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன், அதாவது தனிநபர் இன்சூரன்ஸ், அது மருத்துவ காப்பீட்டோ இல்லை ஆயில் காப்பீட்டோ எடுத்து பார்க்கும்போது குறைவான அளவில் தான் நம்ம இன்னும் கவர் பண்ணியிருக்கு, அதாவது இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும். ஸோ இது போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் இன்னும் மேலும் மேலும் வரும்பொழுது அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகி அடுத்தடுத்த நிலைக்கு செல்லும். மக்களுக்கு அது நல்ல பயன்களை தரும். நல்ல பாலிசி, அதாவது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னும் என்ன பயப்படுறாங்கன்னா, தனிப்பட்ட நபர்களுடைய தகவல் திருட்டு அப்படின்றது இருக்கிறதுக்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறாங்க.
இல்லை அது வந்து எல்லா துறையிலும் இப்போ வங்கித்துறையிலும் இருக்குது. இப்போ வெளிநாட்டு வங்கிகள் இருக்குது, வெளிநாட்டு நிறுவனங்கள் இப்போ ஆட்டோமொபைல்ஸில் இருக்குது. அதனால் அவர்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கும்பொழுது இது போன்ற முறைகேடான இங்கேருந்து தகவல்களை திருடி வெளியில் கொண்டு போவது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய நிறுவனங்கள் பண்ண மாட்டாங்க. அதாவது அது வந்து இப்போ சைனா மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது. சைனாவுடைய அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்டேட் பாலிசி அப்படி இருக்கும். பட் வெளிநாடுகள் மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்கும்போது தகவல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து தான் ஆகணும் எல்லா விஷயத்துலையுமே. அதாவது நம்ம ஒரு 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 பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வெளிநாட்டு கார், ஒரு ஹோண்டா வாங்கணும் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா தகவல்களும் அங்கே போய் தான் தீரும். அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு குளோபலைஸ்டு பொருளாதாரத்தில் இது சகஜமாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் வெளியில் போகும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம், அச்சப்பட தேவையில்லை. ஓகே சார். இப்போ பெரிய நிறுவனங்கள் வர்றப்போ அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையாக கொடுப்பாங்க. வாடிக்கையாளர் கவரம் நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்றப்போ லாபத்தையும் அவங்க கவனத்தில் வச்சு தான் செயல்படுவாங்க. அப்போ எந்த இடத்துல லாபம் இருக்கோ அங்கே தான் அவங்களுடைய திட்டங்களையும் அந்த நிறுவனங்களையும் நிறுவ பார்ப்பாங்க. அப்படின்றப்போ கிராமப்புற நிலைகளில் அவங்களுக்கான ஒரு கேள்விக்குறியாகுது இல்லையா, அவங்க பாதிப்படுவாங்க இல்லையா? இல்லை அதுதான் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து தனியார் நிறுவனங்கள் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் வந்ததுக்கு பிறகு தான் எல்ஐசிக்கே பன்மடங்காக வளர்ந்தது. ஏன்னா எல்ஐசியோட மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கா? அதுதான் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். எப்படின்னா இந்த தனியார் நிறுவனங்கள் வரும்பொழுது அந்த எல்ஐசி பொறுத்தளவில் பெரிய அளவுக்கு அவங்க விளம்பரங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த அளவுக்கு அதிகபட்சமாக இருக்காது. பட் தனியார் நிறுவனங்கள் வந்தபோது அதை பற்றி விளம்பரப்படுத்தினாங்க. இன்சூரன்ஸ்னால் என்ன ஏது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது அது எல்ஐசிக்கு பெனிஃபிஷியலாக மாறினதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். அதே தான் இப்போ நடக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் கால் பதிக்கும் போது அவர்கள் நிறைய இது போன்ற மார்க்கெட்டிங் விஷயங்கள் எடுத்து முன்னெடுக்கும் பொழுது மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி, அந்த அவேர்னஸ் அதிகமாகும்போது அது எல்லா நிறுவனங்களுக்கும் அது சென்று சேரும். ஏன்னா கடைசியில் வாங்குவது அவர்களுக்கு பிடித்த, அவர்களுக்கு வந்து உகந்த ஒரு நிறுவனத்தை தான் சூஸ் பண்ணுவாங்களே தவிர இது வெளிநாட்டு நிறுவனம் அப்படிங்கிற அடிப்படையில் யாரும் சூஸ் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு இது சரியான, நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அச்சம் அப்படிங்கிறது அவர்களுக்குமே இருக்கும். நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்றோம், அந்த நிறுவனம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா அப்படிங்கிற அந்த அச்சம் பயனாளிகளுக்கும் இருக்கும். அதனால் அவர்களும் தேர்ந்தெடுத்து தான் வாங்குவார்களே தவிர இது போன்ற நிகழ்வுகள் வரும்போது எல்லா நிறுவனங்களுக்கும், குறிப்பாக எல்ஐசிக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. மாறாக எல்ஐசி போன்ற நிறுவனங்களுக்கு இது ஒரு நல்ல பலமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷனை வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இன்னும் கூடுதலாக பண்ணுவாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன? அது எப்படி சிக்கல்கள் இருக்கா? அது எப்படி களையிறதுக்கு வாய்ப்பு? அதாவது சிக்கல்கள்னு இல்லை, இது என்னென்னா இன்சூரன்ஸ் துறை அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய துறை வளர்ச்சிக்கு உள்நாட்டில் மூலதனம் கேபிட்டல் கிடையாது, லிமிட்டட். நமக்கு இருக்கக்கூடிய கேபிட்டல் ரொம்ப லிமிட்டட். அதனால தான் வெளிநாட்டு மூலதனத்தை இது போன்ற துறைகள், அதாவது சென்சிட்டிவ் செக்டர்ஸ், இப்போ டிஃபென்ஸ்லலாம் கூட ஓரளவுக்கு தனியார் மயம் வந்துட்டுது, டெலிகாம் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப குறிப்பிட்ட துறைகளில் மட்டும்தான் முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய ஆதிக்கம் இருக்கும். இது போன்ற வங்கித்துறை, இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீட்டுத்துறை இது போன்ற விஷயங்களில் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸும் சரி வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் இது வந்து வரவேற்கப்படுகிறார்கள். ஏன்னா அவர்கள் வரும்போதும் முதலீட்டை, மூலதனத்தை மட்டும் கொண்டு வருவதில் அவங்களுடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ், டெக்னாலஜி, அவர்களுடைய அனுபவம், பல சந்தைகள், பல மார்க்கெட்ஸில் அவர்கள் இருந்த அனுபவம், அதை எல்லாமே கொண்டு வந்து இந்த ஒட்டுமொத்த துறைக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துமே தவிர சிக்கல்கள் அப்படிங்கிறது நடைமுறை சிக்கல்கள் தான். வேறு ஒன்றும் பெரிய அளவில் அடிப்படையான ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. அடிப்படையான சிக்கல்கள் சில இன்னும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம். பட் மிச்சப்படி இது முழுக்க இந்த துறை, இந்த பொருளாதாரத்துக்கு, ஏன்னா நமக்கு இந்த டாலர்ஸ், கூடுதலான டாலர்ஸ் கையிருப்பு நமக்கு வருது இந்தியாவுக்கு. அது வந்து ஃபாரெக்ஸுக்கு நல்லது, நமக்கு முதலீட்டுக்கு நல்லது. இங்கே இருக்கக்கூடிய கேபிட்டலை வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம அதை வந்து டைவர்ட் பண்ணி விடலாம். ஸோ இது போன்ற பல விஷயங்கள் வந்து இது துறை மட்டுமே பார்க்கக்கூடாது. துறை அப்படிங்கிறது ஒரு கோணம், பொருளாதாரத்துக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபாரின் கேபிட்டல், அதாவது டாலர் உள்ளே வருவதற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் பன்மடங்காக பெறும். அதுதான் வந்து நேற்றுக்கு அமைச்சர் சொன்னது கூட 3 பல மடங்கு உயர்ந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது இந்த இன்சூரன்ஸ் துறை வந்து ப்ரைவேட் ஓரளவுக்கு அந்த இது பண்ணும்போது ரொம்ப ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வந்திருக்கு. அதனால் இன்னும் கூடுதலாக இந்த வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
வேலைவாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்றப்போ இன்னொரு விஷயமும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கமிஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட போகுது அப்படின்றப்போ, நிறைய வேலைவாய்ப்பு அப்படின்றப்போ இவங்க நிர்ணயிக்கிறப்போ, அந்த வேலைவாய்ப்பு நீங்க சொன்ன மாரி அதிகரிக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கான கமிஷன் இருக்குல்ல, ஏஜென்ட்க்கான கமிஷன் அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு பிறகு அது வந்து எல்லாம் பழைய மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து இப்போ வந்து மக்கள் பயனாளிகள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்குது. நம்ம வந்து இது எடுக்கும்பொழுது நம்ம எவ்வளோ காஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ம். அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் இருக்குது. அதனால் அவர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு இணக்கமாக, அதாவது பயனாளிகளுக்கும் பயன் கொடுக்க வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் முகவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும், நிறுவனங்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டும், எல்லா தரப்பையும் கருத்தில் கொண்டு தான் இதெல்லாம் வடிவமைக்கப்படும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஜாப் கிரியேஷனுங்கிறது வந்து ஏஜென்ட்ஸ் மட்டும் இல்லை, நேரடியாக வேலைவாய்ப்பு, அந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் வந்து பன்மடங்காக பெறும். ஒரு நிறுவனம் வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து ஒரு 50 கிளைகளை இந்தியா முழுவதும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5-10 பேர் ஒரு கிளையில் இருந்தாங்கன்னா, அதுவே 500-1000 வேலை ஒரு நிறுவனத்தால் நேரடியாக, அது பேக்கெண்டில் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும். நான் சொல்கிறது பிரான்ச்சஸ் மட்டும், பின்னாடி வேலை பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு பல கட்ட பேக்கெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதனால் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நேரடியாகவும் மறைமுகமாக இந்த ஏஜென்ட்ஸுடைய பங்களிப்பும் அதிகரிக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா இது யாருக்கு நல்ல பலன் தரும்? இதை வந்து காப்பீடுதாரர்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்? அதாவது இது மக்களுக்கு ரொம்ப பயனளிக்கும். ஏன்னா வந்து நிறைய அவங்களுக்கு சாய்ஸஸ் கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு 10 இருந்ததுன்னா, இன்னொரு நாளைக்கு ஒரு 15 திட்டங்கள் வரும், 15 நிறுவனங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு வந்து எதெல்லாம், அதாவது இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வரும்போது பல புதிய விஷயங்கள், இன்னோவேட்டிவாக பல விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் அவர்கள் மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த நிறுவனங்களும் அதை காப்பி பண்ணி இங்கே பயனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாலர் வருகை, அது ஒரு மிகப்பெரிய, நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து நிறைய டாலர்ஸ் வரணும் உள்ள, அப்போ தான் வந்து ரூபாயுடைய மதிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். நமக்கு டாலர், நம்ம வந்து பொருளாதாரமே வந்து நம்ம ஒரு இறக்குமதி சார்ந்த பொருளாதாரம். நமக்கு இறக்குமதி தான் ஏற்றுமதியை காட்டிலும் இறக்குமதி அதிகம். அதனால் எப்பொழுதுமே ஒரு டெபிசிட் இருந்து கொண்டே இருக்கும். இது டாலர்ஸ் எல்லாம் வரும்போது ரூபாய்க்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கும். இதெல்லாமே ஒரு பொருளாதாரத்துக்கு அடித்தளத்திற்கு ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்சூரன்ஸ் துறை வந்து பன்மடங்காக, அதாவது வங்கித்துறை கடந்த 30 ஆண்டுகள், 90கள்லேருந்து துவங்கி இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 30-35 ஆண்டுகளில் பன்மடங்காக வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து தனியார் வங்கிகள் வந்ததுக்கு பிறகும், வெளிநாட்டு வங்கிகள் இங்கே காலூன்றியதற்கு பிறகும் தான். அதே போன்ற ஒரு அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு இந்த துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கான முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக ஒரு துறையை தனியார்களுக்கு திறந்து விடக்கூடியது எப்படி, அது நல்லதா இருக்குமா அப்படின்னு அதுதான் நம்ம பார்த்துட்டோமே கடந்த 30 ஆண்டுகள். 90கள் அந்த பொருளாதார கொள்கைகள்லாம் வந்ததுக்கு பிறகு வங்கித்துறை பார்த்தோம் கண்கூடாக. வங்கித்துறை 90-91 காலகட்டம் வரைக்கும் பார்க்கும்போது இப்போ ரொம்ப குறைவான தனியார் வங்கிகள் தான் பெருமளவு 90% மேலே இந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ணது வந்து அரசு சார்ந்த அரசுத்துறை வங்கிகள் தான். 90களுக்கு பிறகு தனியார் வங்கிகளும், அதற்கு பிறகு பல வெளிநாட்டு வங்கிகளும் வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஒட்டுமொத்த துறையில் வந்து ஒரு பன்மடங்காக வளர்ந்ததை பார்த்தோம். இப்போ இருக்கக்கூடிய, நானே 20 ஆண்டுகளுக்கு சென்னையிலேயே பார்க்கும்பொழுது பல இடங்களில் இல்லாத கிளைகளெல்லாம் இப்போ வந்திருக்கு. அதாவது அந்த பேங்கிங் பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப டீப்பாக போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே டெம்ப்ளேட், அதே மாதிரியான மாடல் வந்து இன்சூரன்ஸ்லேயும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்சூரன்ஸ் பொறுத்த அளவில் அண்டர் பெனட்ரேட்டட். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நம்ம எடுத்து மக்கள் தொகையை பார்க்கும்போது, இதர நாடுகளை ஒப்பிட்டு, மேற்கத்திய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்சூரன்ஸுடைய அந்த டிமாண்ட், இந்த தேவை அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. இது போன்ற துறை வளர்ச்சி ஏற்படும் போது மக்களுக்கு அது மிகப்பெரிய மக்கள் வந்து பணத்தை கிளைம் பண்ணுறதுலேயும் சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே, அதாவது இப்போ ஐஆர்டிஐ பொறுத்தளவில் இப்போ செபி வந்து பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு ஒரு ரெகுலேட்டர், ஆர்பிஐ வந்து வங்கித்துறை, அதே போன்று ஐஆர்டிஏ அப்படிங்கிறது இன்சூரன்ஸுக்கு ஒரு ரெகுலேட்டர். அவங்க வந்து சட்டத்திட்டங்களே ரொம்ப விரிவாகவே அவங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பாரபட்சம் இல்லை. பொதுத்துறை நிறுவனம், தனியார் துறை, வெளிநாடு அப்படிங்கிற இதுவே கிடையாது அவங்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையினால் கொண்டு வரக்கூடிய சட்டம் நலன் பயக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்க வேண்டும். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.